ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏர் ஃப்ரையரில் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் வந்து நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அகாரோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயை வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இந்த கடாயை வந்து நான் 2 வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடியில் எதுவுமே நமக்கு வந்து ஒட்டுறதில்ல. இந்த ப்ராடக்ட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது. இந்த கடாயோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேருக்கு நல்லா தாராளமாக சமைக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்குது. டெப்த்தும் இருக்குது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கடாயை நீங்களும் வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே நம்ம 2 பெரிய சைஸ் கேரட்டு அப்புறமேட்டு 10 பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இந்த கேரட்டையும் பீன்ஸையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இதில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததான் இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போது இதை வந்து நம்ம நல்லா ஆறின பிறகு கட்லெட் ஷேப்க்கு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தின்னான பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை இந்த மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அடுத்ததான் நான் வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸை இந்த கட்லெட்டில் ஃபுல்லாகவே நல்லா கோட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் வந்து வச்சுருங்க. இதே மாதிரியே நான் எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணி இந்த பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஏர் ஃப்ரையருக்குள்ளார வச்சிடலாம். இப்போது நம்ம இந்த ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிவிட்டு மெனுவில் வந்து வெஜிடபிள்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி செல்சியஸும் டைமிங் வந்து 12 மினிட்ஸும் காட்டுது. நான் வந்து இதோட டெம்பரேச்சரை மட்டும் 200 டிகிரி செல்சியஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 6 மினிட்ஸுக்கு அப்புறமேட்டு இந்த ஏர் ஃப்ரையரை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த கட்லெட் மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி வச்சு திரும்பவும் ஒரு 6 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஏர் ஃப்ரையரில் நம்ம ரெடி பண்ணியிருக்க கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கட்லெட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஏர் ஃப்ரையர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.